என்னாச்சு அவனுக்கு? வேலைதானே இதெல்லாம், இவன் வேலைதான். ஏதோ பேய் பிடிச்சிருக்கோம். இது பெரிய தீய சக்தி. அவர் கழுத்துல கருப்பு அடையாளங்கள் தெரியுது. அது ஏதோ குறிப்பிட்ட சின்ன மாதிரி இருக்கு. ஐயோ, ஒரே ஒரு நிமிஷத்துல 2 ஆளுங்க உயிர் போயிடுச்சு. இவன் தான் என் பையனை ஏதோ பண்ணிட்டான். எதுக்கு தடுக்கிறீங்க? நல்ல கதையா இருக்கே. நான் எந்த தப்புமே பண்ணல. இங்க பாருங்க, நான் உண்மைதான் சொல்றேன். உங்க பையனை ஒரு தீய சக்தி பிடிச்சிருக்கு. இதுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது. அவங்க அப்பா மாயாஜாலம் பண்ண வந்தான். இவனும் அவன் கிட்ட இருந்து எதையோ கத்துட்டு இருக்கான். இருங்க, அவசரப்படாதீங்க. அவன் தான் குற்றவாளின்னு ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? என் பையனோட நிலைமைதான் ஆதாரம். இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே சொன்னானே, அவன் வழியில நாம குறுக்க வந்தா அவன் ஒரு கையை உடைச்சிருவான்னு சொன்னான்ல. ஆனா என் பையன் இவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்கலையே. ஆனாலும் இவன் புத்திய பாருங்க. இவன் தான் என் பையனை ஏதோ பண்ணிட்டான். உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே போகணும். எதுக்காக நீ இதை திருடின? அதனாலதான் தீய சக்தி உன்னை பிடிச்சிருக்கு. என் பையனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பயப்பட வேண்டாம், அவரோட உயிருக்கு ஒண்ணு இல்ல. அப்படின்னா நீங்க எல்லாருமே போலியா தான் இருக்கணும். மந்திரமா பண்றீங்க, எங்களை எல்லாம் ஏமாத்துறீங்க. உங்களால இவனை கூட காப்பாத்த முடியல. போதும், நிறுத்துறீங்களா? இவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன வேலைக்காரங்க மாதிரி இருக்கா? எந்த பலனையும் எதிர்பார்க்காமயே தீய சக்திகளை அழிக்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இப்போ உங்க பையனுக்கு என்ன வயசாகுது? எப்படியும் ஒரு 20 வயசு இருக்கும்ல. இவன் என்ன சின்ன குழந்தையா?